ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு இனியா மேரி வீடு சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமநாயக்கம்பட்டிலேருந்து வெள்ளாளங்கோட்டைக்கு போயிட்டு வரும்போது வீரபாண்டிய கட்டபொம்மனோட தூக்கில் போட்ட இடம்னு சொன்னாங்க. ரொம்ப நாள் பார்க்கணுன்னு ஆசை, அதையும் பார்த்துட்டு வந்தோம். போகும்போது காலையில் எங்கள் கோயிலில் பூசை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி வெயில் அதிகமாக தெரியல. கொஞ்சம் போகும்போது ரோட்டில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. போகும்போது ஒரே காத்தாடி தான், எங்கே பார்த்தாலும் ஒரே இந்த சைடு ஃபுல்லாகவே காத்தாடி இதாக தான் இருக்குது. அந்த விண்டு மில் சொல்லுவாங்க பாருங்கள், அதுதான் நிறைய இருக்குது. போகிற வழியில் எல்லா சோளக்கருதும் காஞ்சி உடச்சி போய் மிச்சம் தான் கிடந்துச்சு. நானும் இந்த வாட்டி எப்படியாவது சோளம் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா எல்லாத்தையுமே உடச்சி காயப்பட்டுருந்தாங்க. ரோடு ஃபுல்லாகவே சோளத்தை தான் அந்த நல்லா சின்ன பிஞ்சில் பறிக்காமல் நல்லா முத்த விட்டு காய வச்சு அது மாவுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கேன். அந்த மாதிரி இருந்துச்சு. போகிற வழியில் ஃபுல்லாக நல்லா நிறைய வீடுகள். நாங்கள் கோயிலுக்கு போனதும் நல்லா நிறைய கடை போட்டிருந்தாங்க, திருவிழா கடை. நல்ல பிள்ளைங்களுக்கு ராட்டினம், விளையாட்டு சாமான் எல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம். பார்த்துட்டு போய் சஷ்டியாரை கும்பிட்டுட்டு, இந்த வருஷமாவது எல்லாத்தையும் கொடுங்க, நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவரை கேட்டுட்டு நான் கண்ணார சஷ்டியாரை பார்த்துட்டு அங்கேயே சாப்பாடு போட்டாங்க. பூசை முடிஞ்சதும் கோயிலையே சாப்பாடு. அங்கேயும் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்தோம். திரும்ப வர்ற வழியில் தான் இந்த கட்டபொம்மனை தூக்கில் போட்ட இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அங்கே போய் நல்லா அங்கே பார்த்துட்டு வந்தோம். சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிட்டு. ரொம்ப கூட்டம் அங்கே கோயிலில். சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது தான் தேர் இன்னும் கோயிலுக்குள்ளேயே வரல, அந்த வீதியில் சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. அப்படி தேரையும் பார்த்து, மாதாவே எங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படி கிளம்பி வந்தோம். வர்ற வழியில் பிள்ளைங்க அந்த ஆஸ் யூஷுவல் கடைகளுக்கு போனால் விளையாட்டு சாமான் வாங்கி கேட்பாங்கள்ல, விளையாட்டு சாமானையும் வாங்கி கொடுத்துட்டு அந்த இந்த ஸ்பைரல் பொட்டோட்டோ ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் பாருங்களேன், விலை எவ்வளோ அதிகமாக்கிட்டாங்க தெரியுமா? நாங்கள் முத 30 ரூபாய்க்கு வாங்கினோம், இப்போ 50 ரூபாயா ஒரு இது. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வரும்போது அப்படியே அங்கே மணிமண்டபத்துக்கும் பார்க்க போனோம். அது வந்து கயத்தாரில் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்களா. அதனால் கட்டபொம்மனை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி வந்துட்டோம். வர்ற வழியில் இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. செவுத்தில் நல்லா டிசைன்லாம் வரைஞ்சிருந்தாங்க. அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நாங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.